நீங்க செஞ்ச சாப்பாடை அப்பப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்ற ஆளா? அப்பனா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. சமைக்கிறது, சாப்பிட்றது, ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, சூடு பண்ணுறது, அதை திருப்பி சாப்பிட்றது, இப்படியே ரிப்பீட்டில் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன நோயெல்லாம் வர சான்சஸ் இருக்குன்ட்டு நான் லிஸ்ட் போடுறேன். ஃப்ரிட்ஜில் வச்ச சாப்பாடை நம்ம திருப்பி எடுத்து சூடு பண்ணும்போது தான் அதுலேருந்து நிறைய கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த கெமிக்கல்ஸை நம்ம திருப்பி திருப்பி சாப்பிடும்போது நம்மளுக்கு என்னென்ன நோயெல்லாம் வரும் தெரியுங்களா? ரொம்ப சிம்பிளாக அசிடிட்டியில் ஆரம்பித்து வயிறு உப்பசம், கேஸ்ட்ரிக் அல்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர், அப்பண்டிசைட்டிஸ், ஏன் இன்னும் ரொம்ப ரேர் கேசஸில் கேன்சர் கூட வர சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த நான்வெஜ்ஜு, கிரேவி, பிரியாணி, எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் காய்கறிகள், சாம்பார், ஸோ இந்த மாதிரி ஐட்டங்களை கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அன்னைக்கு சமைக்கிற ஃபுட்டை அன்னைக்கே சாப்பிட்டு காலி பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதோ இல்லை ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட்றதோ ரொம்ப டேஞ்சரான ஹேபிட்.